Kanai, good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸ் வந்து 6.4. அதில் செகண்ட் சம் பாரு. ஃபைண்ட் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்டு கார்டீசியன் ஈக்குவேஷன். பெராமெட்ரிக் ஃபார்ம் மட்டும்தான் வேணும். த ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் -2, 3, 4 அண்ட் பேரலல் டு த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் அப்படின்னாவே நம்ம பேர் ஏ வெக்டர் கொடுப்போம். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு -2i + 3j + 4k. பேரலல் வெக்டர் பாருங்கன்னா இதிலிருந்து எடுக்கணும். மேலே இருக்கிறது பாயிண்ட். பேரலல் வெக்டர்னா கீழே இருக்கிறது தான் பேரலல் வெக்டர். அப்போ வந்து இது சரியாக இருக்குது. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் கரெக்டாக பாருங்க 1 இருக்கணும். ஒய்யும் 1 தான் இருக்குது. ஆனால் இது மாறி இருக்குது பாருங்க. இது மைனஸில் இருக்குது இசட். அப்போ இதை குறிய மாற்றிக்கலாம். குறிய மாற்றும் போது இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் அப்படிங்கும்போது இசட் -8 டிவைடட் பை -6. போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் குறிய மாற்றணும். அப்போ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ இசட் -8 டிவைடட் பை -6. புரிஞ்சுதுங்களா? இது எக்ஸு பாசிட்டிவ் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஒய் பாசிட்டிவ், கோஎஃபிஷியன்ட் 1 தான். இது குறி மாறி இருக்கிறதுனால நம்ம குறிய மாற்றிக்கலாம். போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு குறிய மாற்றும் போது இது ப்ளஸ் ஆகி முன்னாடி வரும், இது மைனஸ் ஆகி பின்னாடி வரும், இது மைனஸ். அப்போ தேர்ஃபோர் யூ வெக்டர் ஈக்குவல் டு -4i + 5j -6k. இப்போ பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது கண்ணு பாரு, நமக்கு ஏ வெக்டர் பாயிண்டும் பேரலல் வெக்டர் யூ வெக்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டர், யூ வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டருங்கிறது பாயிண்ட்டு, யூ வெக்டருங்கிறது பேரலல் வெக்டர். ப்ளஸ் இந்த பேரலல் வெக்டரோட ஒரு ஸ்கேலர் டீயை சேர்த்து ஈக்குவல் டு ஆர் வெக்டர். இதுதான் நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன். புரியுதா? ஏ வெக்டர், யூ வெக்டர், இதோட டீயை சேர்த்துங்க. அப்போ அப்படி ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டருக்கு பதிலாக -2i + 3j + 4k + t போட்டு ப்ராக்கெட்டில் யூ வெக்டருக்கு பதிலாக -4i + 5j -6k. புரிஞ்சுதா? அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து x - x1 டிவைடட் பை L ஈக்குவல் டு y - y1 டிவைடட் பை M ஈக்குவல் டு z - z1 டிவைடட் பை n. அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்டில் எழுதிக்கலாம். பாயிண்டில் எழுதும்போது நமக்கு என்ன வரும்? இந்த பாயிண்ட்டு -2, 3, 4. இது x1, இது y1, இது z1. பாருங்க -2, 3, 4 இது தானே பாயிண்ட்டு. அப்போ இது x1. அப்போ நம்ம பிரதியிடும்போது கண்ணு எக்ஸு மைனஸ் x1 பாருங்க மைனஸு 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 சேர்ந்து +2 ஈக்குவல் டு y மைனஸ் y1 வந்து 3 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பார்த்தீங்கன்னா 4 டிவைடட் பை L அப்படிங்கிறது என்ன? பேரலல் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். i உடைய கோஎஃபிஷியன்ட் L. அப்போ -4 பேரலல் வெக்டரில் டிவைடட் பை ஜேக்கப்புடைய கோஎஃபிஷியன்ட் 5. இதுதான் M. இங்கே z - 4/k உடைய கோஎஃபிஷியன்ட் -6. கண்ணு இந்த L, M, Nங்கிறது பேரலல் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். பேரலல் வெக்டரில் i உடைய கோஎஃபிஷியன்ட், j உடைய கோஎஃபிஷியன்ட், k கோடு. இது li + mj + nk. அப்போ L வந்து -4, M வந்து 5, n வந்து -6. இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.